ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹைட் பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நம்ம தினைக்கும் குடிக்கிற பாலை பற்றி நிறையவே கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு பானம் நம்மளோட முன்னோர்கள் பல நூற்றாண்டுகளாக பயன்படுத்திய ஒரு அற்புதமான பானம் தான். அது என்ன தெரியுமா? அதுதாங்க தேங்காய் பால். பலர் தேங்காய் பாலை வெறும் சமையலுக்கு மட்டும் பயன்படுத்துகிறாங்க. ஆனால் இதில் இருக்கக்கூடிய சக்திகள் உங்களோட உடலுக்கு நிறைய நன்மைகளை தருது. தினமும் அளவாக தேங்காய் பால் குடித்தா உடலுக்கு நல்ல கொழுப்புகள் கிடைக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும், இதய ஆரோக்கியம் மேம்படும், தோல் முடி அழகாக பராமரிக்கிறதுக்கு பயன்படும், செரிமானத்தை சிறப்பாக்கும். இன்றைக்கி தேங்காய் பால் குடிக்கிறதுனால கிடைக்கக்கூடிய 10 முக்கிய நன்மைகள் பற்றி தான் தெளிவாக பார்க்க போகிறோம். யாரெல்லாம் எடுத்துக்கலாம், யாரெல்லாம் எடுத்துக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஒரு வீடியோ உங்களோட ஹெல்த்தையே சேஞ்ச் பண்ணலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். உங்களில் யார் யாருக்கு தேங்காய் பால் பிடிக்கும், யாரெல்லாம் தேங்காய் பால் குடிக்க போகிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் தெரிவிங்க. சருமத்தை அழகாக்குறதுக்கு தேங்காய் பால் பயன்படுது. தேங்காய் பாலில் இருக்கக்கூடிய நல்ல கொழுப்புகள், ஆன்டி ஆக்சிடென்ட்டுக்கெல்லாம் சருமத்தை ஈரப்பதமாக வச்சுருக்க உதவுது. சருமத்தை பாதுகாக்கிறதுக்கும் சருமத்தில் இருக்கக்கூடிய வறட்சியை குறைக்கிறதுக்கும் பயன்படுது. இதனால ஸ்கின் எப்பொழுதும் பளபளப்பாக இருக்கும். இதை நீங்களே உணர முடியும். கேரளாவில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாமே நல்ல சப்பியாக பளபளன் ஸ்கின்னோடு இருக்கிறதுக்கு காரணம் கூட அவங்க தேங்காய் பாலை உணவில் எடுத்துக்கிறது தான் அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் அவங்களோட ஸ்கின்னில் ஒரு க்ளோயிங் இருக்கும். தேங்காய் பாலையும் உணவில் எடுத்துவாங்க, அதே டைமில் உணவில் தேங்காய் எண்ணெயும் சேர்த்துப்பாங்க. அதாவது பொரியல் வச்சாலும் சரி, குழம்பு வச்சாலும் சரி, தேங்காய் பாலை அவங்க பயன்படுத்துவாங்க. அதனால தான் கரும்புள்ளிகள், கருவளையங்கள், ஸ்கின் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இல்லாமல் அவங்களோட ஸ்கின் நல்லா க்ளோவாக இருக்குது. உடல் எடையை அதிகரிக்கிறதுக்கும் தேங்காய் பால் பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு தேங்காய் பால் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். தேங்காய் பாலில் லாரிக் ஆசிட் அப்படிங்கிற கொழுப்பு அமிலம் இருக்குது. இந்த லாரிக் அமிலம் இருக்குல்ல, இது உடலுக்குள்ளார போனதும் மோனோல் அரிசனாக மாறுது. இது வைரஸ், பாக்டீரியா, பூஞ்சை தொற்று இதெல்லாம் எதிர்க்கிறதுக்கு உதவுது. அடிக்கடி சளி, இருமல், காய்ச்சல் வர்றதுக்கு தடுக்கிறதுக்கு தேங்காய் பால் உதவியாக இருக்கும். இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுக்கும் தேங்காய் பால் பயன்படுதுங்க. இதய நலனுக்கு தேங்காய் பால் அப்படிங்கிறது பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். தேங்காய் பாலில் இருக்கக்கூடிய நல்ல கொழுப்புகள் சரியான அளவில் எடுத்துக்கிட்டோன்னா ஹெச்டிஎல் அப்படிங்கிற நல்ல கொலஸ்ட்ராலோட அளவு அதிகரிக்கும். அதே நேரத்தில் எல்டிஎல் அப்படிங்கிற கெட்ட கொழுப்புகளும் கரைக்கப்படும், இரத்த ஓட்டம் மேம்படும், இதயத்துடைய செயல்பாடு இருக்குல்ல அது சீராக இருக்கும். அதிகமாக குடிக்கிறத தவிர்த்துக்கணும், அளவாக எடுத்துக்கலாம். அளவாக பயன்படுத்தினா அது உடலுக்கு மருந்து மாதிரி வேலை செய்யும். அளவுக்கு மீறினால் அமுதமும் நஞ்சா மாறும். அளவுங்கிறது ரொம்பவே முக்கியம். முடி வளர்ச்சிக்கு தேங்காய் பால் உதவியாக இருக்கும். தேங்காய் பால் இருக்குல்ல, அது தலையை, அதாவது ஹேரை நல்லா ஹைட்ரேட்டாக வச்சுருக்கிறதுக்கு உதவும். முடி உதிர்தலை குறைக்கிறதுக்கும் முடியை நல்லா க்ளோ ஆக்குறதுக்கும் மென்மையாக்குறதுக்கும் கூட தேங்காய் பால் பயன்படுது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கேரளத்து பெண்கள் கூந்தலுக்கும் ரொம்ப அழகாகவே இருக்கும். அவங்க முடி ரொம்ப சாஃப்டாகவும் ஷைனிங்காகவும் இருக்கும். இதுக்கு காரணம் தேங்காய் பால் தாங்க. சமையலில் தேங்காய் பால் அவங்க பயன்படுத்துகிறாங்க. வெறுமனையும் அவங்க தேங்காய் பால் எடுத்துக்கிறதுனால தான் அவங்களுக்கு முடி உதிர்தல் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். அவங்களோட ஹேர் நல்லா ஸ்ட்ராங்காகவும் திக்காகவும் ஷைனிங்காகவும் இருக்கும். தேங்காய் பாலை ஹேருக்கு அப்ளை பண்ணி கூட அவங்க ஹேர் வாஷ் பண்ணுறாங்க. உடல் எடையை கட்டுக்குள் வைக்கிறதுக்கு தேங்காய் பால் அப்படிங்கிறது பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். தேங்காய் பால் குடித்ததுக்கப்புறமா ரொம்ப நேரம் பசி எடுக்காமல் இருக்கும். இதனால் தேவையற்ற ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது குறைய ஆரம்பிக்கும். அதிகமான உணவுகள் சாப்பிடணும் அப்படிங்கிற எண்ணமும் வராது. அதிக உணவு சாப்பிட்றது குறைஞ்சாலே ஆட்டோமேட்டிக்காக உடல் எடை கட்டுப்பாட்டில் வர ஆரம்பிக்கும். உடல் எடையை குறைக்கிற டயட்டில் இருக்கிறவங்க தேங்காய் பாலை நீங்கள் குடித்தாலே போதும். அதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்துக்கள் உங்களுக்கு நல்ல செரிமானத்தை கொடுத்து உடல் எடையை வேகமாக குறைக்கிறதுக்கு பயன்படும். எலும்புகளை வலுவாக்குறதுக்கு கூட தேங்காய் பால் பயன்படுதுங்க. தேங்காய் பாலில் பாஸ்பரஸ், மெக்னீஷியம் இது மாதிரியான தாதுக்கள்லாம் இருக்குது. இது எலும்புகளை வலிமையாக்குறதுக்கும் மூட்டுகளை ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுக்கும் தசைகளோட செயல்பாட்டை மேம்படுத்துறதுக்கும் கூட உதவியாக இருக்கும். 60 வயசுக்கு அப்புறமா வரக்கூடிய எலும்பு பலவீனம் வராமல் தடுக்கிறதுக்கும் மூட்டு வலி, கை கால் வலிகள் வராமல் தடுக்கிறதுக்கும் தேங்காய் பால் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். செரிமான சக்தியை மேம்படுத்துறதுக்கு தேங்காய் பால் பயன்படுதுங்க. சிலருக்கு பசும்பால் குடிக்கிறது ஒத்துக்காது, அந்த ஸ்மெல்லே ஆகாது. சிலர் குடித்தாலும் வாமிட்லாம் பண்ணுவாங்க.
சிலருக்கு பசும்பால் குடித்தா அலர்ஜிலாம் கூட வந்துடும். அப்படி இருக்கிறவங்களாம் தேங்காய் பால் எடுத்துக்கலாம். ஏன்னா தேங்காய் பால் தாவரம் மூலியமாக வர்றது. இதனால் எந்த ஒரு ஸ்மெல்லும் வராது. சிலர் அதனால இது எல்லாருக்குமே ஒத்து வரக்கூடிய ஒரு பானம் தான். அலர்ஜி எதுவும் கூட ஏற்படாது. பால் குடிக்க பிடிக்காதவங்களுக்கு ஒரு மாற்று பால் அப்படின்னாலும் தேங்காய் பாலை சொல்லலாம். தேங்காய் பால் குடிக்கிறப்ப வயிற்று புண்கள்லாம் குணமாகும். வயிறு ரொம்ப அமைதியாக இருக்கும். வயிறு நிரம்பிய உணர்வு கொடுக்கும். செரிமானத்தை சீராக்கும். உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கும் தேங்காய் பால் பயன்படுது. குடல் இருக்குல்ல, அதோட ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தும். மூளையோட செயல்பாட்டை அதிகரிக்கிறதுக்கு தேங்காய் பால் பயன்படுது. தேங்காய் பாலில் இருக்கக்கூடிய எம்சிடி கொழுப்புகள் இருக்குல்ல, இது மூளைக்கு விரைவான ஒரு சக்தியை தருது. கவனத்தை அதிகரிக்கும். மன உற்சாகம் மேம்படும். நினைவாற்றலுக்கு வழிவகுக்குது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தேங்காய் பால் குடிக்கிறதுனால கான்சன்ட்ரேஷன் பவர் கிடைக்கும். மெமரி பவர் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். படிக்கக்கூடிய எல்லாமே ஞாபகத்தில் இருக்கும். படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தாராளமாக தேங்காய் பால் கொடுக்கலாம். உடம்புக்கு உடனடியாக ஒரு சக்தியை தரதுக்கு தேங்காய் பால் பயன்படுது. தேங்காய் பாலில் இருக்கக்கூடிய எம்சிடி அப்படிங்கிற கொழுப்பு என்ன பண்ணுன்னா உடலில் வேகமாக சக்தியாக மாறுது. இதனால் சோர்வு குறையும். உடல் உற்சாகம் அதிகரிக்கும். நாள் முழுக்க சுறுசுறுப்பாகவும் ஆக்டிவாகவும் புத்துணர்ச்சியாகவும் இருக்கலாம். உடம்புல ரொம்ப காலமாக இருக்கக்கூடிய அலர்ஜிகள் பல நோய்களுக்கு வழிவகுத்துரும். அதை சரி பண்ணுறதுக்கு தேங்காய் பாலில் இருக்கக்கூடிய சில இயற்கையான சேர்மங்கள் உதவியாக இருக்கும். மூட்டு வலியை குறைக்கும். முதுகு வலி குறையும். கை கால் வலி கூட குறையுங்க. உடல் சோர்வை குறைக்கிறதுக்கும் இது மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் வராமல் தடுக்கிறதுக்கும் தேங்காய் பாலை நீங்கள் பயன்படுத்தலாம். இந்த தேங்காய் பாலை எப்படி குடிக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாமா? ஒரு நாளைக்கு 100லேருந்து 150 ml தேங்காய் பால் வரைக்கும் நீங்கள் குடித்தா போதுமானதாக இருக்கும். அதுக்கு மேலே எடுத்துக்காதீங்க. அளவுங்கிறது ரொம்பவே முக்கியங்க. அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. காலையில் இல்லைன்னா ஈவினிங் நேரத்தில் தேங்காய் பாலை குடிக்கலாம். தேங்காய் பால் கூட சுகர் சேர்க்குறது நல்லது கிடையாது. சர்க்கரை இல்லாமல் குடிக்கணும். அப்படி இனிப்பு வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பனங்கற்கண்டு, நாட்டு சர்க்கரை, தேன் இது மாதிரியான உணவு இதை சேர்த்துக்கலாம். நீங்கள் எதுவுமே சேர்க்காம தேங்காய் பால் மட்டும் குடித்தாலும் ரொம்ப ஆரோக்கியமானது தான். தேங்காய் பால் அப்படிங்கிறது இயற்கை நமக்கு தந்த ஒரு பொக்கிஷங்க. ஆரோக்கியமான உணவு, உடற்பயிற்சி, நல்ல தூக்கம், மன அமைதி இது எல்லாம் இதோட சேர்றப்ப உங்களுக்கு நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும். இந்த வீடியோவில் தேங்காய் பால் குடிக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இனி மிஸ் பண்ணாமல் தேங்காய் பாலை குடித்து பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹைட் பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ. பாய்.